வணக்கம் தாய்நாடு. வணக்கம் தாய்நாடு. தாயக மண்ணில் இருந்து உங்கள் இல்லத்தீரைகள் நாடி வந்துவிடும். தாயக மண்ணின் சிறப்பை இந்த தரணி எங்கும் தவள செய்திடும். எங்கள் ஊரு எங்கள் கோயில் எங்கள் வாசலோடு எங்கள் வாழ்வு எங்கள் வழி இன்னும் பலதோடு மீள இணைத்திடும். திங்கள் முதல் வெள்ளி வரை தினம் பல விடயங்கள் ஒவ்வொன்றுமே நெஞ்சில் நின்று நிழலாடும் நினைவுகள் எடுத்து வந்திடும். இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆனந்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு, இது ஆத்மார்த்தமான படைப்பு. இது ஐபிசி தமிழின் படைப்பு. வணக்கம் தாய்நாடு. வணக்கம் நேர்களே, நாள்தோறும் நல்ல பல விடயங்களோடு உங்கள் இல்ல வாயில்கள் நாடி வருகிற வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி இன்றைய தினமும் உங்களை சந்திக்கிறது. கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பகுதிக்குத்தான் இன்றைக்கு நாங்கள் உங்களை அழைத்து வந்திருக்கிறோம். இங்கிருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரியான முன்பள்ளியில் இருந்தால் எங்களுடைய நிகழ்ச்சியிலே பயணிக்க காத்திருக்கிறோம். ரஞ்சன் வேதா முன்பள்ளி இங்கிருக்கக்கூடிய முக்கியமான விடயங்களோடு தான் இன்றைய நிகழ்ச்சி பயணிக்க காத்திருக்கிறது. இந்த பகுதியில் 2 முன்பள்ளிகள் இருந்தாலும் முன்னோடியாக பார்க்கப்படுகிற ஒரு முன்பள்ளியாக இந்த முன்பள்ளி திகழ்கிறது. அதிகளவான பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இந்த முன்பள்ளியிலே சேர்த்து ஆரம்ப கல்வி ஊட்டுவதற்கு ஆசைப்படுவதற்கான பிரதான காரணங்கள் பல இருக்கிறது. இவைகள் சம்பந்தமாகத்தான் நிகழ்ச்சி அலசப் போகிறது. இதனையும் தாண்டி லெபாரா ஃபவுண்டேஷனுடைய பங்களிப்போடு இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாணவர்களுக்கான சத்துணவு திட்டங்கள், முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான கொடுப்பனவுகள், இப்படி பல செயற்திட்டங்கள், இவைகளை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய கட்டிட அமைப்புகள். இன்றைக்கு பல முன்பள்ளிகள் இருக்கிறது. முன்பள்ளிகள் என்று சொன்னாலே சொந்தமான கட்டிடங்கள் இல்லாமல் வாடகை கட்டிடங்களிலே வாடகை காணிகள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் கூட இருக்கக்கூடிய கட்டிடம் பார்ப்பதற்கு லைக்க வைக்கிறது. மாணவர்களுடைய கல்வியின் மீதான ஆர்வத்தை தூண்டுகிற விதமாகத்தான் இந்த கட்டிடங்கள் அவர்களுடைய மனநிலைகளை மேலும் கொண்டு வருவதற்காக வாய்ப்புகளை தந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட முன்பள்ளியிலிருந்து அந்த முன்பள்ளி மாணவர்களுடைய எண்ணங்களோடு அங்கே இருக்கக்கூடிய பெற்றோர்கள் ஆசிரியர்களுடைய மனப்பதிவுகளை தான் நிகழ்ச்சி சுமந்து வர காத்திருக்கிறது. இணைந்து பயணிக்கலாம். கொச்சினை திருந்தடி கொடுந்தா கைத்தல கச்சினை பூட்டிய கடலில் பாய்ச்சின நத்தின யாவர் நமச்சிவாயவன். கண்டாவளை ரஞ்சன் வேதா முன்பள்ளியில் இருந்தால் நிகழ்ச்சியிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். சில விடயங்கள் இந்த முன்பள்ளி சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு பெற்றாருடைய மன எண்ணத்தினுடைய அடிப்படையில் இந்த முன்பள்ளியினுடைய நிலைப்பாடு படிக்கிறது. நாங்கள் பார்க்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? ஞானச்சந்திரன். ஞானச்சந்திரன். உங்களுடைய பிள்ளைகள் இங்கே கற்றுக்கொள்கிறார்கள். எத்தனை பேர் இங்கே கற்கிறார்கள்? ஒரு ஆள் கற்றுக்கிறோம். முதல் யாரும் கற்று வெளியேறி இருக்கிறார்களா? இங்கே இந்த பகுதியில் எத்தனை முன்பள்ளிகள் இருக்கிறது? 2 முன்பள்ளி இருக்குது கண்டாவளை பிரதேசத்தில். நீங்கள் இந்த முன்பள்ளியை உங்களுடைய பிள்ளைகளை இங்கே வந்து சேர்த்துக்கிறீர்கள். இந்த முன்பள்ளியை நீங்கள் தெரிவு செய்வதற்கான காரணம் என்ன? எங்களோட கிராமம் வந்து ஒரு பின்தங்கிய கிராமம். இந்த கிராமத்தில் இப்படி ஒரு கட்டிடம் ஒன்று எங்களோட பாடசாலையில் அமைந்தது வந்து மற்றது இது வந்து இங்கே ஆசிரியர்கள் வந்து திறமை வாய்ந்த ஆசிரியர்கள் இங்கே கற்பிக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர் 23 வருஷத்துக்கு மேற்பட்ட ஆண்டுகளில் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கிறார். ஆகவே தரமான கல்விகள் இங்கே வழங்கப்படுகிறது. அந்த ரீதியிலே நாங்கள் எனது பிள்ளைகளை இந்த பாடசாலையில் அனுமதி. இன்றைக்கு உங்களுடைய பிள்ளை இந்த பாடசாலையை கேட்டு பிரயோசாரத்தோடு தரம் ஒன்றுக்கு அனுமதி பெறுகிறது. எந்த பாடசாலை உங்களுடைய பிள்ளைகள் செல்ல போகிறார்கள்? கண்டாவளை மகாவித்தியாலயம். அவர்களை ஒரு தந்தையாக பல்வேறு லட்சியங்களோடு இருப்பீர்கள். உங்களுடைய பிள்ளையை என்னவாக உருவாக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்கள்?
பெற்றாருடைய கனவு பிள்ளைகள் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுமென்று தான் எல்லா பெற்றாரும் விரும்பினோம். அதே நிலைமையில் நானும் எனது பிள்ளை ஒரு ஆசிரியராகவோ இல்லாத ஒரு பொறியியலாகவோ இல்லாத ஒரு டாக்டராகவோ வரணுமென்று தான் எனதுடைய எதிர்பார்ப்பு. பிள்ளைகளின் வளர்ச்சியை பொறுத்து ஆசிரியர்களுடைய கற்பித்தல் மற்ற எங்களோட சமூகம் எங்களோட கிராமப்புறத்தின் செயற்பாடுகள் சம்பந்தமாக இனி பிள்ளைகள் அதுக்கேற்ற வளர்ச்சிகளை காணலாம். நினைக்கிறேன். இந்த முன்பள்ளிக்கு கொண்டு வந்து உங்களுடைய பிள்ளையை அனுமதிக்கிற போது ஒரு எண்ணெய் இருந்திருக்கும். இந்த முன்பள்ளியை விட்டு இந்த பிள்ளை வெளியேறுகிற போது இந்தளவு திறமையுடையவனாக இல்லை இந்தளவு அறிவுள்ள ஒரு பிள்ளையாக இந்த பிள்ளை வெளியே வர வேண்டும்னு சொல்லி இன்றைக்கு அந்த பிள்ளை முன்பள்ளியை விட்டு வெளியே வரப்போகிறது. இப்பொழுது உங்களுக்கு அந்த ஆரம்பத்திலே கொண்டு வந்த அந்த எண்ணம் இன்றைக்கு திருப்திப்பட்டிருக்கிறதா அல்லது நீங்கள் அடைந்திருக்கிறீர்களா? நிச்சயமாக நான் பாடசாலையை சேர்க்கும்போது எனது பிள்ளை கொஞ்சம் சுபாவமுடைய ஒரு பிள்ளையாக இருந்தது. இந்த பாடசாலையிலேயே கல்வி கற்று வெளியேறுகின்ற போது உண்மையிலே ஒரு திறமை சார்ந்த சகலதையும் அறிந்து சகலையும் செய்யக்கூடிய சுயமாக செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு பிள்ளையாக இந்த பாடசாலையிலே ஆசிரியர்கள் வளர்த்தெடுத்திருக்கிறார் தான் எனது கருத்து. கண்டாவளை பகுதியைச் சேர்ந்த ஒரு பெற்றோராக இருக்கிறீர்கள். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அநேக மாணவர்களுடைய பிரதானமான வாழ்வியலாக என்ன இருக்கிறது? விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு தான் இந்த கிராமத்திலே எல்லோரும் குடியேறி இருந்தோம். இந்த விவசாயம் சம்பந்தமாகத்தான் இங்கே கூடிய பாகம் எல்லோருமே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சுற்றுச்சூழல் பசுமையான ஒரு சூழலோடு சேர்ந்த ஒரு முன்பள்ளி இங்கே இருக்கிறது. அநேக மாணவர்கள் விவசாயிகளுடைய பிள்ளைகள். எத்தனை போகங்கள் இங்கே எல்லாம் விவசாயம் செய்யப்படுகிறது? இங்கே ஆரம்பத்திலே 3 போகம் செய்தோம். இப்போது நீர் பிரச்சனையாலே இப்போ 2 போகம், காலபோகம் சிறுபோகம் என்ற 2 போகங்கள்லாம் இங்கே மேற்கொள்கின்றோம். 2 குளம் அபிவிருத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய நீர்கள் இங்கே திறந்து விடப்பட்டு வருகிற போது இன்னும் 3வது போகத்தையும் செய்யக்கூடியதாக இருக்குமா? கண்டாவளை கிராமத்தை பொறுத்த வரைக்கும் 2 குளத்திலிருந்து நீர்கள் வரவில்லை. எங்களுக்கு கல்மடு குளம். ஆகவே கல்மடு குளமும் கொஞ்சம் புனரமைச்சு இருந்தால் நிச்சயமாக இன்னும் எண்ணியை விட இன்னும் கூட நாங்கள் விவசாயம் செய்யலாம்னு நினைக்கின்றோம். இப்பொழுது காலபோகம் பயிரிடப்பட்டு கிட்டத்தட்ட 1.5-2 மாதங்கள் ஆகிறது. அறுவடைக்கும் இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கிறது. இப்பொழுது அந்த பயிரினுடைய எப்படி இருக்கிறது? நாங்கள் இயற்கையை நம்பி இருந்தோம். ஆனால் மழை நினைத்தபடி எங்களுக்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அதனாலே கொஞ்சம் விவசாயத்திலே கொஞ்சம் பின்னடைவு தான் ஏற்பட்டிருக்கிறது. விவசாயிகளை சார்ந்து வாழ்கிற ஒரு பகுதி. இங்கே 2 முன்பள்ளிகள் இருந்தாலும் இந்த முன்பள்ளி மீது தான் அதிகமானவர்களுடைய கவனம் இருக்கிறது என்று சொன்னால் அனுபவமிக்க ஆசிரியர்கள் அதோடு அர்ப்பணிப்போடு சேர்ந்தவருடைய சேவை தான் இங்கே பலரை உயர்த்தி இருக்கிறது. இந்த முன்பள்ளிக்கு தன்னுடைய பிள்ளைகளை கொண்டு வந்து அனுமதிக்கிற போது கண்ட அதே கனவுகளை இன்றைக்கு அதை நனவாக்கி கொண்டு தரம் ஒன்றுக்கு தன்னுடைய பிள்ளையை அழைத்து செல்லக்கூடிய ஒரு பெற்றாருடைய எண்ணப்பதிவை தான் இப்பொழுது நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய மனப்பதிவுகள் இந்த முன்பள்ளி சம்பந்தமான முக்கியமான விடயங்களை நிகழ்ச்சியில் இணைக்க காத்திருக்கிறோம். பயணிக்கலாம். முன்பள்ளியினுடைய ஆசிரியர் திருமதி செல்வமலர் அவர்கள் எங்களோடு இருக்கிறார். சில விடயங்களை நாங்கள் அவரிடம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். வணக்கம். வணக்கம். இந்த முன்பள்ளி பேர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. இந்த முன்பள்ளி சம்பந்தமான ஒரு அறிமுகம் தாருங்கள். இந்த முன்பள்ளி 82 ஆரம்பமாக இருந்தது. அது 18 தான் இயங்கி வந்தது. அப்போ அந்த போராட்ட காலத்தில் பாலர் கல்வி நிலையம்னு சொல்லி தான் இயங்கி வந்தது. அதுக்கு பிற்பாடு டிஆர்ஓ நிறுவனத்தினூடாக இயங்கியதில் தான் அந்த ரஞ்சன் பீதா முன்பள்ளி என்று பேர் சூட்டப்பட்டது. அது அந்த இடத்துல இருந்து 2016ஆம் ஆண்டு ஜூன் கபிட்டா என்ற அனுசரணை அந்த கட்ட நிதி வசதியோட இந்த காணி இது ஒரு அன்பளிப்பாக ஒரு கல்விமான் தந்தது. அதில் இருந்து தான் இந்த கட்டடத்தை உருவாக்கி இப்போ நாங்கள் அதில் கல்வி பயின்று கொண்டிருக்கிறோம். இல்லை தற்போது 30 புள்ளிகள் படிக்கணும், 2 ஆசிரியர். இன்றைக்கு இந்த முன்பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வெளியேறி சென்று அடுத்த தங்களுடைய தரம் ஒன்று அதாவது பாடசாலை கல்வியை ஆரம்பிக்க போகிறார்கள். இவர்கள் அதிகமாக இந்த பாடசாலை நோக்கி செல்வார்கள். கண்டாவளை மகாவித்தியாலயம். இன்றைக்கு ஒரு ஆசிரியராக சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் கற்றுக் கொடுத்திருக்கிறீர்கள். அல்லது 30 மாணவர்கள் இன்றைக்கு உங்களிடத்தில் கற்று வெளியேற போகிறார்கள். இவர்களிலே உங்களுடைய பார்வையிலே இந்த சமூகத்தை ஆளப்போகிறவர்களாக அவர்கள் இருக்க போகிறார்கள். இதுவரையிலே இந்த முன்பள்ளிகளை கற்று உயர்நிலையை அடைந்திருப்பவர்கள் பலர் இருக்கிறார்கள். இந்த துறைகள் எல்லாம் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கல்வி சார்ந்த துறையில் இன்ஜினியராக இருக்கிறேன். நான் 23 வருஷம் படிப்பிச்சிருக்கிறேன். அதில் கல்வி சார்ந்த துறையில் கூடுதலாக இருக்கிறேன். மற்றது மெடிசன் செய்யணும். என்னட்ட படித்தாக்கள் பெரிய வேலைகள் எல்லாம் இருக்கணும். எனக்கு அது சந்தோஷம். என்னட்ட படித்த மாணவி தான் என்னோட திரும்ப வேலை செய்கிறாள். அதே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். என்னட்ட படித்த பிள்ளை என்னோட திரும்ப வேலை செய்கிறாள். ஒரு ஆசிரியர் பணி என்பதனுடைய உன்னதம் அப்படித்தான். ஒரு ஆசிரியரை உருவாக்கி சமமாக வைத்து அந்த ஆசிரியரை இன்னும்
மெருகேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு பணி அற்புதமானது. இதை தாண்டி 23 வருட காலம் இந்த ஆசிரியர் துறையிலே இந்த முன்பள்ளி மாணவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். இந்த 23 வருட காலப்பகுதியிலே உங்களுடைய மறக்க முடியாத சம்பவமாக இருந்தால் இந்த முன்பள்ளி வரலாற்றை பொறுத்தவரை எந்த விடயத்தை சொல்லுவீர்கள்? கல்வி மாணவரோட கற்கிற நிலையை சொல்லவா, அந்த அதில் எனக்கு அந்த 2015ஆம் ஆண்டு என்னட்ட படித்த மாணவர்கள் ஒரு கோயில் சார்ந்த கந்தசண்டி விரதத்துக்கு இது சூரன்போர் பார்க்க போயிருந்தவ. அந்த போய் பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து எனக்கு அதை சொல்லினோம், டீச்சர் நாங்கள் இன்றைக்கி சூரன்போர் பார்த்துனாங்களேண்டு. அப்போ பார்த்தது என்ன மாதிரி பார்த்துறீங்களே நடந்தது அங்கே சூரனை ஆடினது எப்படி ஆடினதுன்றது நான் கேட்க 4 மாணவர்கள் சேர்ந்து டீச்சர் சூரனை இப்படித்தான் ஆடுறேன்னு சொல்லி நான் கதிரையில் இருக்க அந்த கதிரையை சேர்த்து 4 பேரும் சேர்ந்து 2 கையாலையும் பிடிச்சி ஆடினது எனக்கு அது ஒரு இந்த ஆன்மீக துறையிலே எனக்கு அது ஒரு விருப்பமாக இருந்தது. என்னென்னா அந்த பிள்ளைகள் அதை போய் பார்த்துட்டு வந்து நல்ல செயல் தானே, அந்த சூரனை ஆட்டுறது இதே மாதிரி தான் இருந்தது டீச்சர்னு சொல்லி என்னை ஆட்டி அந்த என்ன இதாண்டது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். அது முன்பள்ளியிலே ஒரு ஆசிரியராக பணியாற்றுகிறீர்கள், 23 வருடங்களை கடந்திருக்கிறது. இந்த துறையிலே உங்களுக்கு சலிப்பு தட்டி இருக்கவில்லை, அல்லது இந்த துறை எப்படி என்று சொல்லி நீங்கள் இன்றைக்கு சிந்தித்தது இல்லையா? இந்த துறையால் நான் இன்னும் எனக்கு நான் இருக்கும் வரையும் இந்த வேலையை செய்யணும். எனக்கு சம்பளத்தையும் எதிர்பார்க்காமல் நான் 500 ரூபாயோட தொடங்கினான். இப்போது 9,000 ரூபா சம்பளம். எனக்கு இனியும் சம்பளம் இல்லாட்டாலும் நான் இருக்கும் வரையும் இந்த கல்வி இருக்கிற வேலையை அந்த சின்ன பிள்ளையோட இருந்து விளையாடுறது, சந்தோஷமாக திரிகிறது, அந்த பிள்ளை ஆடல் பாடல் அசைவம் எல்லாமே எனக்கு பிடித்தது. அதோடு சேர்ந்து இருக்கத்தான் எனக்கு விருப்பம். ஆரம்பத்திலே 500 ரூபா சம்பளம் இன்றைக்கு 9,000 ரூபா வரை உயர்ந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த சம்பளம் எல்லாம் உங்களுக்கு யார் கொடுக்குறாங்க? அரசாங்கத்திடம் இருந்தால் அல்லது ஏதாவது நிறுவனங்களிடம் இருந்தால்? அரசாங்க 4,000 ரூபா கல்வித்தினங்கள் டிபார்ட்மெண்ட்டை விட வருது, 5,000 ரூபா ஜேஆர்எஸ்எஸ் நிறுவனம் லிபரா ஃபவுண்டேஷன் அந்த நிதிக்கு உட்பட்டதாக தான் வருது. இன்றைக்கு அதிகரித்திருக்கக்கூடிய வாழ்க்கை செலவுகள் மிக உயர்ந்த நிலையில் இருக்கிறது. நாங்கள் கடைக்கு சென்றால் காசு எவ்வளவு விரைவாக கரைகிறது தெரியாமல் கரைகிறது. இந்த 9,000 ரூபா உங்களுடைய ஒரு மாத வருமானத்தை அல்லது ஒரு மாத செலவினத்தை போக்குவதற்கு ஈடுபாடாக இருக்கிறதா? நான் அதை ஒரு பொது சேவையாக தான் எதிர்பார்த்து நான் அதை பெருசாக எதிர்பார்க்க இல்லை. எனக்கு அப்படி செய்கிறது என்னட்ட இருக்கிற வளத்தையும் கொண்டு மற்றது நான் தாரதை பெரிய சந்தோஷமாகவே தாரதை 2 கையாலையும் வேண்டுறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். எனக்கு குறை வேண்டாலும் பிரச்சனை இல்லை. மாணவர்கள் இன்றைக்கு முன்பள்ளிக்கு வருகிற போது ஒவ்வொரு விதமான மனநிலைகளோடு வருவார்கள். சிலர் வந்து வீட்டில் நன்றாக பழகியவர்கள் இங்கே வருகிற போது அழுவார்கள், அல்லது சிலர் இந்த முன்பள்ளியில் வந்து தங்களுடைய நண்பர்களோடு பழகிற போது கொஞ்சம் மகிழ்ச்சி அடைவார்கள். இவர்கள் எல்லாம் எப்படி உங்களால் சமாளிக்க முடிகிறது? அவர்களின் நிலைமைகள் சூழ்நிலையில் புரிந்து கொள்ளலாம். நான் 23 வருஷம் பிள்ளைகளோட அணியினபடியாக ஒரு பிள்ளை அழுது கொண்டு வரும், ஒன்று சிரித்து கொண்டு வரும், பிள்ளை பேசாமல் ஒதுங்கி இருக்கும். அதெல்லாம் நாங்கள் இந்த இனங்காணக்கூடியதாக இருக்கும். எனக்கு அந்த கேட்ட மாதிரி நாங்கள் பிள்ளைகளுக்கு விளையாட்டு உபகரணத்தை கொடுத்து சமாளிக்கலாமா, கதை சொல்லி சமாளிக்கலாமா, விளையாட வழியில் விடலாமா, பிள்ளைக்கு ஏதாவது சொல்லி அதின் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய நிலப்பாடில் எனக்கு அந்த வசதியும் இருக்குது. நான் அதை செய்து கொள்வேன். ஒவ்வொரு முன்பள்ளிகளையும் பொறுத்தவரையிலே மிகப்பெரிய தேவைப்பாடுகளோடு அல்லது மிகப்பெரிய தேவைகளோடு தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த முன்பள்ளியை பொறுத்தவரை எவ்விதமான தேவைப்பாடுகள் எல்லாம் இப்பொழுது இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது? தற்பொழுது இது வயல் சார்ந்த இடம் என்றபடியால் இந்த மழை காலத்தில் இதுக்கு மண் தேவை, அந்த தண்ணி நிற்கிறதான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு இது அதை தாண்டி பௌதிக வளங்கள் எல்லாம் முற்றுமுழுதாக நிரப்பப்பட்டிருக்குது, அப்படித்தானே? பௌதிக வளம்னா பிள்ளைகளுக்கு விளையாட்டு முற்றம் இருக்குது, குழாய் கிணறு இருக்குது, ஒரு அந்த கட்டிட வசதி மலசில கூடம் அதெல்லாம் இருக்குது. அப்போ மேலும் மேலும் அந்த காணி தான் எங்களுக்கு பிரச்சனை. ரஞ்சன் வேதா முன்பள்ளியினுடைய மாணவர்களும் பிரியாவிடை பெற்று இந்த பாடசாலையிலிருந்து தரம் 1க்கு அனுமதி பெற்று செல்ல போகிறார். அதே போல தான் நிகழ்ச்சியினுடைய இந்த அத்தியாயத்திலிருந்தும் நாங்களும் விடைபெற காத்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி சிறுவர்களுடைந்ததாக ஒரு நிகழ்ச்சியாக உங்களுடைய மனங்களையும் லைக்க பண்ணி அல்லது உங்களுடைய பழைய நினைவுகளை மீள கொண்டு வருவதிலே மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும். இன்றைக்கு அவர்களுடைய பிரியாவிடை ஆரம்ப கல்வியை முடித்துக்கொண்டு தங்களுடைய பாடசாலை கல்விக்குள்ளே இந்த மாணவர்கள் எல்லாம் செல்ல போகிறார்கள். இந்த மாணவர்களுடைய இறுதி நாள், இந்த பாடசாலையினுடைய முன்பள்ளியினுடைய இறுதி நாள் நடக்கக்கூடிய கலை நிகழ்வுகள், இந்த மாணவர்களுடைய எண்ண அலைகள், இந்த ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மனதில் என்ன இருக்கிறது, இவர்கள் சம்பந்தமாகத்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம். அருமைகளை இந்த பகுதியையும் நீங்கள் பார்த்து மகிழ்ந்து ரசித்திருந்த நம்பிக்கையிலே மற்றொரு நிகழ்ச்சியினுடைய அத்தியாயத்திலே சந்திக்கலாம். அதிவரையிலே ஒளிப்பதிவில் இணைந்திருந்த சதீஷ் மற்றும் புவியோடு படத்தொகுப்பில் இணைந்திருந்த கிரியோடு விடைபெற்றுக் கொள்கிற நான் என்றும் உங்கள் அன்பின் உஷாந்தன். வணக்கம் நேர்களே.